வண்டி ஃபுல்லாக பாருங்கள் சேர் ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆப்போசிட் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், கூடிய பெல் பட்டன் அழுத்திடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறோம். ஸோ அடுத்து இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதை நம்ம மோட்டோ விளாக் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாருங்கள். காலகாத்தால டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:10. காலகாத்தால் 4 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டது. அங்கேங்க நைட்டெல்லாம் உட்காந்து வெய் படம் பார்க்கலாம் யூடியூப்பில் போட்டு இந்த சின்ன பையன் ஒருத்தன் தான் அவனை வச்சு ரவுடி பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக ரைட் சைட் லீவ் பாருங்க. மலை சுற்றி சிட்டி நைட்டு ஃபுல்லாக இங்கேருந்து பனிமூட்டமாக வந்து நைட்லாம் தூங்கவே முடியல. செம்ம குளிர். இவன் பண்ணுறதில் 1 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு போனான்னா 2 மணிக்கு ஆளாக மட்டும் வச்சுருக்கிறான். கிளம்பலாமாடா 2 மணிக்குன்னு கேட்குறான். பண்ணுறலாம் பண்ணிட்டு பேசுகிறா. அதே மாதிரி நேற்று வந்து சொல்கிறான் நைட்டு 10 மணிக்கு தான் பார்த்தா 3 மணிக்கு வந்துருக்கிறான். எல்லாம் போய் சொல்லாதரா இன்னும் சொல்லவே இல்லை. இது எங்கே போகிறோம்ண்ணே எடிட் பண்ணிக்கோ. இப்போ தான் ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கிறான். அவன் குளிச்சுட்டு இவன் குளிச்சுட்டு நான் குளிச்சுட்டு இன்னொருத்தன் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு எப்படியோ 9 மணி ஆக்கிடுவாங்க. 1 மணிக்கு தான் கிளம்புறது. அவ்வளோத்தான் ஒன்றை முடிச்சு விட்ருவாங்க. அதையும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு நாளைக்கும் படுத்து தூங்கிட்டு பொறுமையாக போகலாம். பொறுமையாக போவோம். வயசு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30. அப்படியே 9 o'clock ஆயிரம் போய் சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு சொல்லுவாங்க. இவன் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ரெடிட்டு வந்துருக்கிறான். மூல காரணம் இவன் தான் எல்லாத்துக்கும். இவனை கேட்டுக்கோங்க என்ன வேணும். நானா பண்ண நீ தான் தூங்கணும். 4 மணிக்கு நீ தான் பயப்படுற ஜின்னா பொண்ணான்ற நீ சொல்லு. நீ நைட்டு 1 மணிக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்து படுத்தது தான். அதுக்கப்புறம் 2 மணிக்கு அலாரம் அப்படியே ஒரு எழுந்திரிச்சு 2 மணிக்கு போகிற மாதிரி. நான் வந்து ஊருக்கு போகிறதுக்காக இது 2 மணி. எந்த ஊருக்குப்பா? ஜம்முக்கு. லடாக் போகிறீங்களா நீங்கள்? நான் ஜம்மு போகிறதுனால அலாரம் வச்சேன் ட்ரெயினுக்கு. ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். அவன் பெட்ரோல் அடிக்கிறான். ஸோ வந்துட்டான் பெட்ரோல் அடிச்சுட்டு. இப்போ வந்து சாப்பிட போயிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் நம்ம இங்கே போகிறோன்னு நான் சொல்லவே இல்லை தானே. சாப்பிட போகிறோம். நம்ம இங்கே போகிறோன்னு நம்ம சொல்லலை. அதுதான் நான் சொல்லிட்டேன். வண்டி இது வரைக்கும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 137 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். அவ்வளோதான். வேலூர் பைபாஸ் வந்துட்டோம். கெஸ் பண்ணுங்க எங்கே போகிறோன்னு சொல்லி. பைபாஸ் கிட்ட இருக்குன்னா சென்னை ரோடு. இங்கேருந்து எங்கே போகிறோன்னு சொல்லி கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. சைன்ஸ் ப்ராக்கெட் தான் கொஞ்சம் கத்துன்னு சத்தம் வருது. ப்ராக்கெட் மாற்றணுமா? இந்த சர்வீஸில் மாற்றிடணும். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 60-70 தான். இதுவாக போகலாம். டைம் தான் இருக்குது நீங்கள் ஃபுல் டே. நாளைக்கு காலைல தான் எப்படி வீட்டுக்கு கிளம்புறோம். அது வரைக்கும் இங்கே சுற்றுலாம். டைம் கரெக்டாக 8:38 ஆகுது. சன்ரைஸ்க்கு போகலான்னு பார்த்தா சன்செட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. நாளைக்காச்சும் சன்ரைஸ்க்கு போகிறாங்களான்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு இடம் போகிறோம். கிருஷ்ணகிரி பக்கத்துலேயே அது ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. மணல் பாரு எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க இந்த சைட்லாம். கைஸ் வந்து பார்த்தோன்னா அவ்வளோக்கும் வழி தரல. மேப் போட்டால் ஆகணும். எங்கே போக போகிறோன்னு பார்த்தோன்னா நம்ம ஏலகிரி தான் போக போகிறோம். கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அங்கேயே போகலாம் அப்படின்னு தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:42 50 கிலோமீட்டர் இருக்காங்க இன்னும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணகிரியிலே சாப்பிட்லாம் தான் சொன்னான். ஆனால் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்டான்னு சொல்லிட்டான். அவன் போக எப்படியோ ஒரு 15 கிலோமீட்டர் ஆச்சு. 11 மணி ஆயிரும் எப்படியோ. ஃபோட்டோஸு ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போக. சைஸ் இங்கே கையேந்தி பவன்லாம் இருக்குது. இங்கே எங்கேயோ சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட உட்காந்துருக்குறோம். சந்தோஷ் ஹோட்டல்.
பரத் பிரவீன் எல்லாம் தோசை சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு மதியானம் எழுத்திக்கலான்னு சொல்லி ஆளுக்கு சூடான தோசை வந்துடுச்சு. எப்படி இருக்குடா தோசை? எப்படி இருக்க? ஓரளவுக்கா இல்லை சுமாரா? இல்லை ஒரு 80%. சரி கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் இப்போ இந்த கடையிலேருந்து. நல்லா இருந்தது கைஸ். ஆளுக்கு சும்மா பரோட்டான்னு சொல்கிறப்பாங்க. தோசை சாப்பிட்டோம், கல் தோசை 15 ரூபா ஒரு தோசை. சாம்பார் நல்லா இருந்தது. தோசை மாவு புளிக்காமல் இருந்ததுனால நல்லா இருந்தது. இல்லைன்னா ஒரு மாதிரி கடை கண்டினியூஸாக 3 கடை இருக்குது. இந்த கடையில் வேணால் நீங்கள் சாப்பிடணும். ஏலகிரி 14 கிலோமீட்டர் ரைட்டில் போட்டிருக்காங்க வழி. அதில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்தே கிளைமேட் ஆரம்பிச்சிச்சு ஜில்லுன்னு. காலிலேருந்து அப்படி தான் இருக்குது. மேலே போனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கான்னு தெரில. ஏலகிரி நேச்சுரல் பார்க் 14 கிலோமீட்டர், ஏலகிரி போட் ஹவுஸ் 14 கிலோமீட்டர், ட்ரக்கிங் பாயிண்ட் 17 கிலோமீட்டர், தலையூர் 17 கிலோமீட்டர், இந்த மாதிரி இருக்குது. சென்னை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் அடிவாரத்துக்கு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். நிற்க சொல்கிறான் அவன். கைஸ் அடிவாரத்துலேருந்து கிளம்புறான். அவன் போய் அங்கே நிற்கிறான். முன்னாடி போயிட்டான்னு நினைக்கிறான். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு ஏன்டா வண்டி ஆஃப் ஆகுது. ஸ்லெட்ச் வேறு நல்லா பண்ணுது. சைன்ஸ் பிரேக்கெட் மாற்றே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் போனதில் அது மேலே கீழே அதனால் அந்த மாதிரி இருக்குது. செக் போஸ்ட்டு காணோம் தம்பி. ஃபஸ்ட்டு பெண்ட் ஏறுறோம். கிளைமேட் சில்லுன்னு ஆகுது இப்பயே கொஞ்சமாக. அதுக்குள்ளே அடுத்த பெண்டு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நான் ஓட்டுவேன், அப்புறமா என் ஃப்ரெண்டு ஓட்டுவான். ஓவர்டேக் பண்ணலான்னா வழி விட மாட்டேங்கிறாரு இவரு. என் பின்னாடி அவனும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டான். ஏன்னா பஸ் பின்னாடிலாம் போனால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வந்தாச்சு. போலீஸ்லாம் நிற்கிறாங்க. செக்கிங் நடக்குது எல்லா இடத்துலையும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்தாச்சு. செக் பண்ணாங்க, எதுவுமே கேட்கல. லைசன்ஸ் கட்ட சொன்னாங்க. அந்த பேர் காட்டிட்டு வந்துட்டே இருந்தோம். அப்புறம் மேலே வந்துட்டோம். இப்போ அடுத்து இங்கே போகிறோன்னா எங்கடா போகனா எங்கே போகிறோம் சொல்லு. போகலாம் போகிறது தான். சரி எங்கே வந்து மஸ்ட்டாக ஹெல்மெட் போட்டுவாங்க, இல்லைன்னா மாட்டினீங்கன்னா. ஸோ கைஸ் மேலே வந்தாச்சு. வந்து எங்கேயாவது போகலான்னு சொல்லி போட்டுருக்குறோம். செக் பண்ணாங்க, எதுவும் கேட்கல. லைசன்ஸ் இருக்காப்பா, புக்கெலாம் யார் பேர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி விட்டுட்டாங்க. டிரைவர் ஹெல்மெட் போட்டுவாங்க. வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 மணி சொன்ன டைமுக்கு மேலே வந்துருக்குறோம். ஃபஸ்ட்டு போனதாட்டி எங்கே போகிறோன்னா மயிலாப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஏலகிரி உள்ளார என்ட்ரன்ஸ் ஆன இடத்துலேருந்து 8.5 கிலோமீட்டரு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்காக இருக்குது. அந்த ஃபால்ஸ்க்கு போகிற வழி ஃபுல்லாக சேரு சௌகரியமாக ரோடெலாம் இல்லை எதுக்குமே. இப்படி தான் ரோடு, சின்ன ரோடாக போகும், குழி குண்டமாக இருக்கும். பார்த்து மெதுவாக போகணும். வழி இல்லையா? ட்ரக்கிங்கா? சரி பார்க்கலாம். உள்ளார போய்ட்டேன். ஸோ கைஸ் வந்தனா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டுக்கு போனோம். அந்த ரூட் இல்லையா, அந்த ரூட்லேயும் போகலாமா, அது கொஞ்சம் சுற்று. இன்னொரு ரூட்டு வந்தோம். வண்டி ஃபுல்லாக பாருங்கள் சேர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு வண்டி. அப்படியே ஃபுல் சேர். 2 டயர் அந்த சைடும் அப்படி தான் ஆச்சு. கழுவி பழப்பலான்னு எடுத்துகிட்டு வந்தேன், எல்லாம் சேர் ஆயிடுச்சு.
அப்படியே சத்தம் கேட்குது பாருங்கள், ஃபால்ஸ் சத்தம் இந்த சைடும் கேட்குது அந்த சைடும் கேட்குது. ஃபுல்லாக வெயில் கொஞ்சம் அடிக்குது. இப்போ நடந்து போகணுமா கொஞ்சம் நேரம், வண்டி அந்த சைடு போட்டு நடந்து போகலாம். காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகணுமா கொஞ்சம் தூரத்துக்கு ஃபால்ஸுக்கு. வண்டி மறுபடியும் எடுத்துகிட்டு போய் முன்னாடியே போட்டு வந்துட்டோம். எதுக்கு தேவையில்லாத வந்து குளிச்சுட்டு வரும்போது வண்டி ஃபுல்லாக சேராகி நாங்களும் சேராயிருவோம் அப்புறமா. ஸோ அதனால் வண்டியை போய் முன்னாடியே போட்டு வந்துட்டோம். போகிற வழியே பாருங்கள் எப்படி இருக்குங்க. கம்மி தூரம் தான் இது. மலைப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். அந்த தூரம் அது வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தது அஜய். அங்கே இங்கே தான் இருக்கு. தான் வந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க பிரவீன்? சும்மா என்ன செருப்பு வேணாம் சொல்கிறேன், செருப்பு சேஃப்டி இல்லை. இன்னும் உள்ளார போகணும். நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கிறோம். இதோடய வெளியே போய்க்கலாமான்னு இருக்கிறோம். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. அதனால சும்மா இங்கேயே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ் வந்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், கொஞ்சம் நேரம் இருந்தோம். மறுபடியும் மேலே ஏறி போகணும். இப்போ சொல்கிறா என்னண்ணா அடுத்து எங்கே போகிறோம்டா? அடுத்தா சாப்பிட போகிறோம். சாப்பிட பசிக்குது. டைம் வந்து பார்த்தோன்னா 12:30 மணி ஆயிருக்கும். ஒரே ஒரு கோயில் போட்டுக்கலாம், ஜெட்டிலாம் போச்சு கழுப்பாக்கும். புஷ்பா ஒன்று பிரியாணி இப்படி இருக்கா? ஓகேவா? மோசமும் இல்லை. நாங்கள் சாப்பிட்ட கடை அந்த அல் பர்கத்தில் சாப்பிட்டோம். அவங்க 2 பேர் அங்கே சாப்பிட்டுருந்தாங்க. பார்க்கு போகிற வழி தான். காய்ஸ் நம்ம வந்து பார்க் வந்திருக்கோம், க்ரீன் ஏலகிரி பார்க்கு. ஒரு ஆளுக்கு 20 ரூபா. உள்ளார ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. என்ன ராய்? போட்டிங்கு பாருங்க, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. கம்மி போட்டு இருக்கிறனால கூட்டம் அதிகமாக இருக்குது. நாமளே ஓட்டிங் போட்டு தான் இருக்குதுடா. கேட்கலாம் தான், கம்மியாக தான் போகலாம். வா தான் 4 பேர் போக போகிறோம். 200 ரூபா 4 பேருக்கு. செல்ஃப் இதோட போட்டில் ஏறிட்டான் ஒருத்தன். டான்ஸ் பண்ணுங்களா? போச்சு, அவ்வளோதான். போடா அடுத்து. திருப்படா நீ ரெஃப்ல. தண்ணி ஒண்ணாகாதா? தண்ணி விட்டு ஒண்ணாகாதா? போன ஒன்றும் ஆகுதுடா. உள்ள விடு, அப்புறம் உள்ள விட்டு பார்க்கலாம். எப்படி இருந்தது போட்டிங்? போட்டிங் நல்லா இருந்துச்சு. இன்னொரு டைமிங் தான் ரொம்ப கம்மி, 50 ரூபாய்க்கு அவ்வளோதான் தான். போனீங்களா? 4 ஃபோட்டோ அடிச்சு போட்டு நம்ம கவர்மெண்ட் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஃப்ரீயாக பஸ் விட்றாங்களா? ஃப்ரீயாக போட்டிங் விட்டா பசங்க ஜாலியாக இருக்க மாட்டாங்களா? ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இங்கேருந்து, ஏலகிரிலேருந்து. அவ்வளோவா எதுவும் இல்லை, நம்ம போட்டிங் போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:41 ஆச்சு. அடுத்து வந்து அவங்க ஒரு மலைக்கு போகலான்னு சொல்லிட்டுருக்காங்க கிருஷ்ணகிரியில். ஸோ அதனால் கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே. டைம்னால யாருமே இல்லை. ஒரு வழியில் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாரு. சைக்கிளிங் பண்ணிட்டு காலிலேருந்து இங்கே வராங்க. இன்னும் ஹாரன் அடிச்சுட்டு இருக்கிறான். போகிற வழியில் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வந்தாச்சு. கரெக்டாக 4:30 வந்துட்டோம். அதுதான் இன்னும் 1 கிலோமீட்டர் அவங்க வீடு. போயிட்டாங்க ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே
படுத்துனா கிளைமேட் செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் சன்னை பாருங்கள் எப்படின்னு பள்ளின்னு அடிக்குது மூஞ்சிலே. சன்செட்டுக்குள்ள இருக்கலாம் தான் பார்த்தோம், அதுக்குள்ளார கிளம்பி வந்துட்டோம். இங்கே மலைக்கு போகலான்டா, அந்த மலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. போகலாம், அந்த மலைக்கு போகிறோமா இல்லையான்னு தெரில. ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் இப்போ அடுத்த பிளானு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூட பெல் பட்டன் திருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். இங்கேருந்து ஆஃப் ரோடிங்